பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் பேய்ப்பூர் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களின் விசைப்படைகள் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடலில் மீனவர்கள் தவிக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஹேமலதா. ஹேமலதா, வணக்கம். கடலில் தவிக்கும் மீனவர்களை மீட்கும் பணி நடைபெறுதா? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பவித்ரா, கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பேப்பூர் துறைமுகத்திலிருந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நேற்று இரவு பாத்தீங்கன்னா கடலுக்கு மீன்பிடிக்க இயந்திர படகுல சென்றிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 12 மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா படகு செல்ல முடியாமல் சாலியம் கடற்கரை பகுதியில பாத்தீங்கன்னா அந்த படகு கடல்ல தற்பொழுது சிக்கி தவித்து வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த காற்று காரணமாக பாத்தீங்கன்னா படகில் இருக்கக்கூடிய மீனவர்களை மற்ற படகுகள் மூலம் மீட்க முடியாமல் தற்பொழுது 12 மீனவர்கள் பாத்தீங்கன்னா படகுல தத்தளிச்சு வர நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் மட்டுமே கடலில் குதித்து தற்பொழுது கரை சேர்ந்துள்ளனர். இவர்களை மீட்கும் முயற்சியில பாத்தீங்கன்னா தற்பொழுது கடற்படையினர் ஈடுபட உள்ளனர். தற்பொழுது அதாவது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக இவர்கள் மீட்கும்படி கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பவித்ரா.